வாய்ப்பை கொடுத்த தேவாதி தேவனுக்கும் இந்த திருச்சபையின் ஊழியர் மற்றும் காரணமாக இருந்த யாவருக்கும் இயேசுவின் நாமத்தினால் நன்றியையும் வாழ்த்துதலையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? ஒருத்தர் வாயிலிருந்தும் ஒரு சத்தமும் பிறக்கலையே. அல்லேலூயா. கடந்த வாரம் கடந்த மாதம் நம்ம ஒரு செய்தி கேட்டோம். யாருக்காவது நினைவு இருக்குதா? நான் அப்படி கொஞ்சம் கேட்பேன், ஏன்னா அது ஒரு பிரத்யேகமான செய்தி. உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா நீங்கள் அதை ஆவியின்படி என்ன, ஆவியின் பிரமாணம் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கணும். நீங்கள் கொஞ்சம் கருத்தாக கவனிச்சிங்கன்னா அது உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஆமாம், ஆண்டவர் நம்மளோட பேசுகிறார். ஏன் பேசுகிறார் அப்படின்னா, அவர் நம்ம மேலே அன்பு வச்சிருக்கிறார். நம்ம மேலே ஒருவேளை சில வார்த்தைகள் கடினமாக வந்திருக்கலாம். உங்களுக்கு திருச்சபையில் தேவ செய்தி கொடுக்கும்போது, தேவ பிள்ளைங்க உங்களோட பேசும்போது உங்களுக்கு நம்மளை குத்தி காட்டுறாங்களோ, நம்மளை பற்றி நம்ம பாஸ்டையா பாஸ்டம்மா யாரும் சொல்லியிருப்பாங்களோ, என்ன நம்மளை பற்றிய காரியம் இவங்களுக்கு எப்படி தெரியும், இது எப்படி இவங்க பேசுகிறாங்க அப்படின்னு தான் உங்களுக்கு சில நேரங்களில் தோணும். ஏன்னா நானும் உங்களை மாதிரி விசுவாசியாக இருந்து நம்ம 47-48 வயசு ஆகிட்டேன். நான் ஆலயத்துக்கு தவறாமல் போவேன். 50 நெருங்க போகுது என்னுடைய வயது. நான் சரியான நேரத்துக்கு போகணும்னு விரும்புகிறவன் தான். அதனால் கொஞ்சம் தாமதம் ஆகிடுச்சு. நாங்கள் ரொம்ப வெகு தூரத்துலேருந்து வரோம். இந்த பொருள் தான் வெகு தூரம்னா ரொம்ப நினச்சிடாதீங்க. ஆனாலும் அந்த கண்டிப்பான வார்த்தைகளை தேவன் நமக்கு தரும்பொழுது நீங்கள் அதை எனக்கான தேவனுடைய வார்த்தை, இது எச்சரிப்பின் சத்தம், இது தேவனுடைய அன்பு இதில் கலந்துருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா புரியுதா? அது கண்டிப்பு இல்லை, தேவன் நம்ம மேல் வைத்திருக்கிற சத்தமா சொல்லுங்களா? ஆமாம், அது அன்போடு சொல்லுங்களா? அப்படியே என்ன ஒரு மாதிரியெல்லாம் பார்க்குறீங்க. வெளிப்படுத்தல் சும்மா செய்திக்கு மேலே ஒரே ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிக்கலாம். அவர் சொல்றாரு, என்னுடைய பிள்ளைங்க அல்லது என்னுடைய சனம் இஸ்ரவேல், யூதர்கள், பசுத்தவான்கள், நீதிமான்கள்லாம் ஆரம்பிக்கல. அவர் சொல்றாரு, நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ வெறுமன சிச்சிக்கல. பொறுமையா பேசலாம். அவர் சொல்றாரு, வெறுமன சிச்சிக்கிறேன்னு சொல்றாரு. சிச்சையே பிரச்சனை. நிறைய பேர் என்ன செய்ய மாட்டாங்க, சத்தம் போட்டக்கூடாது. சத்தம் போட்டக்கூடாது. பேரண்ட்ஸ் வீட்டில் அல்லது திருச்சபையில் ஊழியர்கள் பாசையா பாசமா எதையாவது என்ன செய்யக்கூடாது. தனியாக கூப்பிட்டு சொன்னாலே என்ன செய்ய முடியாது நம்மளால சிலருக்கு. ஆனால் வேதம் சொல்லுறது பாருங்களா, ஆண்டவர் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் ஏன் சொல்றாரு, ஆண்டவர் ஏன் சொல்றாரு, அதுக்கு ஒரு நல்ல பதிலுங்க. நீங்க மறக்காதீங்க. வெளிப்படுத்தல் 3:19 என்ன செஞ்சிடக்கூடாது. உங்களை யாரும் கண்டிச்சாலும், அதாவது சில நேரங்களில் அவங்க நம்ம வயது மூத்தவங்களாக இருப்பாங்க, அவங்க சொல்லும்போது நமக்கு அது கடினமாக தோன்றும். இவருக்கு ஒரு வேலையே எப்போ பாரு சேவ் பண்ணு. இந்த பசங்களுக்கெல்லாம் எப்போ பாரு தாடி வச்சுருக்கோம். நம்ம தாடி இல்லைன்னா யாரும் நான் குறைவாக மதிப்பிடுறேன். எனக்கே இருக்குது, எனக்கு டைம் இல்லை. நாங்கள் நேற்று ஒரு மீட்டிங்கு, எனக்கு வருஷம் கமிட்மெண்ட்டாக இருந்துச்சு. அதனால் ஆனால் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, பிள்ளைங்களுக்கு ஏமா செல்லு பார்க்காத, வயாமல் பியூட்டி பார்லர் ஏன் அதுக்கே பொறுக்கலை. நீங்கள் பாட்டுக்கு காலையில் எழுந்திரிச்சு நின்றுட்டு எதை சொல்றீங்களே அப்படின்னு. பிரியமானவர்களே, கர்த்தர் நேசிக்கிறவர்கள் எவர்களோ உங்க மேல அவருடைய நேசம் இருக்கிறது. நேற்று பிப்ரவரி 14 உலகம் பூரா எதையோ என்ன செஞ்சிட்டு இருக்கு, கொண்டாடிட்டு இருக்கு. அதுக்கு நிறையா செலவழிக்குது. அதை உலகம் ஏற்றுக்கொள்ளுது. பாருங்களா, அநேக பேர் என்ன செய்யறாங்க, அதை அங்கீகரிக்கிறாங்க. உலகம் துன்மார்க்கன் கையில் கிடக்குது என்று வேதம் சொல்கிறது. யோபுல உலகம் துன்மார்க்கன் கையில் விடப்பட்டு இருக்கு, சங்கீதத்தில் சொல்லப்பட்டு, சங்கீதக்காரன் சொல்றான். ஆனால் நம்ம தேவ பிள்ளைங்களாம் எப்படி காக்கப்பட்டிருக்கணும், எப்படி இருந்திருக்கணும். நேற்று நாங்கள் ஒரு ஃபாஸ்டிங் பீரியட் குடும்பமாக போயிருந்தோம். 10 மணிக்கு ஆரம்பித்து அங்கேருந்து வர 2 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. நல்லா இருந்துச்சு. அவங்க எண்ணிக்கை கொடுப்பட்ட ஜனம் தான் இதே மாதிரி தான் இருந்திருப்பாங்க.
ஊழியர்களாக இருந்தாங்க. ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தது. ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, வேதம் என்ன சொல்லுது நம்ம பார்க்கணும்ல. வாசிங்களேன். 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அவர்கள் இந்த கொண்டாட்டம்லாம் கொண்டாடுறாங்க இல்லையா, இந்த மாதிரி எல்லாம் பேசுகிறாங்க இல்லையா, இந்த மாதிரி காரியங்கள்லாம் நடப்பிக்கிறாங்க இல்லையா, அவங்கள பற்றி தான் வேதம் சொல்லுகிறது. நீங்கள் இப்போ முந்தின வசனத்தை வாசிங்க, உங்களுக்கு இன்னும் புரியும். பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து இந்த மாதிரி செய்கிறவங்க, இந்த மாதிரி அவங்க இது தவறா சரியாங்கிற வாதத்துக்குள்ள நம்ம என்ன செய்ய வேண்டாம், போக வேண்டாம். காதலர் தினம் சரியா, காதல் சரியா தவறாங்கிற இடத்துக்குள்ள நீங்க என்ன செய்ய வேண்டாம், போக. வேதம் என்ன சொல்லுது? நான் தேவனிடத்தில் அன்பா இருக்கிறேங்கிறத எப்படி நம்ம வெளிப்படுத்துவோம்? சும்மா பேசுங்க. நான் தேவனிடத்துல அன்பா இருக்கிறேங்கிறத எப்படி வெளிப்படுத்த முடியும்? ஒரு வசனம் வாசிங்க. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க. அவர் சொல்றாரு, நீங்க தேவனிடத்துல அன்பு கூறணும்னா அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவன் தான் தேவனிடத்துல என்ன செய்யறானா. இப்போ வாங்க அப்படியே மாம்சத்துல நம்ம எழுத்தின்படி ஒரு பையன் ஒரு பொண்ணு பேரண்ட்ஸ் மேல அன்பு கூறணும்னா என்ன செய்யணும்? எபேசியர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. பிள்ளைகளே, பெற்றாருக்கு, நீங்களாம் ரொம்ப சோகமான உட்காந்துருக்கிறீங்க, எனக்கு உங்களை பார்க்கும்போது கஷ்டமா இருக்கு. சத்தமா வாசிங்களா. பிள்ளைகளே, உங்கள் பெற்றாருக்கு கர்த்தருக்குள். அப்போ அன்பு பாராட்டணும். தேவன் மேல அன்பு பாராட்டணும்னா அவருடைய கற்பனையை, அவருடைய கட்டளைகளை, இதை நான் பைபிள் பிரகாரம் தான் பேசுறேன். நான் வந்து சத்தியத்தை தான் பேசுறேன். நான் மாம்சத்தில் பேசல பிரியமானவர்களே. என் அறிவுக்கு நான் இடம் கொடுக்கல. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. வேதம் சொல்லுது, நான் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறேன் என்பதை எப்படி வெளிப்படுத்த முடியும்? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதுனால, கை கொள்கிறதுனால, அவரை சார்ந்து நான் ஜீவிக்கும் பொழுது நான் அவருக்கு அன்பு கூறுவேன் என்று அர்த்தம். இப்போ பெற்றோருக்கு பிள்ளைகள் பெற்றோர்கள் அன்பு கூறணும். 20, 22 வயசு வரைக்கும் நம்ம என்ன செய்யணும்? 15, 16, 17 வயசு இருக்கும் போதெல்லாம் அப்படியே பிள்ளைகள் என்ன செய்யணும்? வளர்க்கணும். ஒரு நாள் உடம்பு சரியில்லைனா அந்த பெற்றோர் என்ன செய்யறாங்க? துடிக்கிறாங்க. ஆஸ்பத்திரி கூட்டு போறாங்க. இந்த ஆஸ்பத்திரி சரியில்லைன்னா அந்த ஆஸ்பத்திரி கூட்டு போறாங்க. அங்கே சரியில்லைன்னா இங்கே கூட்டு போறாங்க. எதையோ என்ன செய்யறாங்க? இருமல் தும்மல் எல்லாம் வந்துட்டுனா இப்போ ஆவி பிடிக்கியா, ஏமா அதை சரியா, ஒரு வாய் நான் ஊற்றி விடட்டுமா? பெற்றோர் இன்னும் என்ன செய்யறாங்க? வாலிப பசங்களுக்கு சோறு ஊட்டி விடுறாங்க. ஆனா அந்த பிள்ளைகளுடைய அன்பு எங்க போகுது? வளர்த்த தாய் தகப்பனுக்கு நீங்க கீழ்ப்படிஞ்சு நடந்துட்டீங்கன்னா உங்க அன்பு எங்க போகாது? ஆண்டவர் சொல்றாரு, நான் நேசிக்கிறவர்கள் எவர்கள் அதுவே நமக்கு கொடுத்து வைக்கணும். பிரியமானவர்களே, கர்த்தரை தெய்வமாய் 33:12 சங்கீதம் வாசிங்க. சங்கீதம் 33:12. ஜாதியும் எல்லாரும் எனக்கு தேவன் என்று சொல்ல முடியும். பிரியமானவர்களே, உங்களை அவர் விசேஷித்த விதமாய் தெரிந்து கொண்டார் என்றால் நீங்கள் பாக்கியவான்கள். பிரியமானவர்களே, எல்லாரும் சொல்ல முடியும் முதலமைச்சர் எனக்கு தெரியும் என்று, எல்லாரும் சொல்ல முடியும் பிரதமர் எனக்கு தெரியும் என்று, எல்லாரும் சொல்ல முடியும். இப்போ நம்ம பெரிய ஊழியக்காரன் சொல்லக்கூடிய சில ஊழியர்கள் பேர சொல்லிக்கோங்களா, அவர் எனக்கு தெரியும், இவர் எனக்கு தெரியும், யாரும் சொல்ல முடியும். மினிஸ்டர் தெரியும் சொல்ல முடியும்னா அவருக்கு உங்களை தெரியுமா? சொல்றாரு, கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜாதி பாக்கியம் கொண்டது தான் அதிலும் பிரதானமானது நீங்களும் நானும். அவர் தமக்கு சுதந்திரமாய் நம்மளை தெரிந்து கொண்டாரா? உங்க குடும்பத்தை தெரிஞ்செடுத்திருக்கிறாரா? ஊழியம் செய்து உங்களை அழைத்திருக்கிறாரா? உங்க மேல ஒரு பிரியம் வைத்திருக்கிறாரா? நீங்க பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. வேற ஒண்ணு வேண்டாம். நீங்க பெற்றோருக்கு கீழ்ப்படி நடக்க பிரயாசப்பட்டா ஆண்டு உங்க காரியங்களை வாய்ப்பு கொடுக்கும். நீங்க ஆண்டவருக்கு பிரியமா நடக்க பிரயாசப்பட்டா, அப்படி கற்பனைகளை கை கொள்ள விரும்பிட்டீங்கன்னா ஆண்டு உங்களுக்கு உதவி செய்யும். இவ்வளவுதான். நீங்க விரும்பணும், ஒரு முடிவு எடுக்கணும். நம்ம பெற்றோர் நமக்காக என்ன செஞ்சிருக்காங்க, எவ்வளவு சிரத்தை எடுத்திருக்கிறாங்கன்னு நீங்க பெற்றோர் ஆகும்போது தெரியும்.
ஆனால் இப்போ நாங்கள் சொல்லும்போது நீங்கள் கேட்டீங்கன்னா நீங்கள் கை கொண்டுருவீங்க. அன்னைக்கு தெரிஞ்சு நான் ஏற்கனவே கூட சொல்லியிருக்கேன், ஒரு தம்பி தகப்பனை வந்து கீழ்ப்படியாமல் ஆமாம் பெற்றோரை அந்த பெற்றோர் வந்து அந்த பையனை ரொம்ப எதிர்பார்த்துருந்தாங்க. அவங்க வீட்டு நிறைய பிள்ளைகள் உண்டு, ஆனால் அந்த பையனை வந்து ரொம்ப எதிர்பார்த்துருந்தாங்க. அவன் காதல் திருமணம் பண்ணலாம். அப்பா அம்மா சித்தத்தின்படி விருப்பத்தின்படி அவன் திருமணம் பண்ணாலும் கடைசியில் அவன் பெற்றோர் அவனுடைய தகப்பனார் வந்து அவனுடைய மடியில் தான் உயிர் போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விருப்பம் சிலருக்கு அப்படிலாம் இருக்குது. அது ஆண்டவர் என்ன வச்சுருக்கிறா தெரியல, அப்படி ஒரு தகப்பனார் விரும்பி இருக்கிறார். ஆனால் அந்த தம்பி அப்பா அம்மாவை விட்டுட்டு இன்னொரு சகோதரன்ட்ட விட்டுனா ரோட்டில் இல்லை, இன்னொரு சகோதரன் இருக்காங்க, அவங்கள்ட்ட விட்டுட்டு இவர் சென்னை கிளம்பி வந்துட்டாரு. அவன் அப்பாவுக்கு பெரிய இருக்கும். சரி, அப்படியே கடந்த நாட்கள் கடந்துச்சு. அப்படிப்பட்ட ஒரு சூழலில் அந்த ஏக்கம் சில பேரண்ட்ஸுக்கு அப்படி இருக்கும். நீங்கள் உங்களுக்கு அது புரியுமா என்னன்னு தெரியல. சில தாய் தகப்பனுக்கு அது ஒரு பெரிய ஏக்கமாக இருந்துச்சு. நம்ம பிள்ளை நம்ம பேச என்ன செய்யலையே, நம்ம எதிர்பார்த்தது நடக்கலையே, நம்மளை மதிக்கலையே, நம்மளை விட்டுட்டு போயிட்டானேன்னு அவர் அங்கலாச்சிட்டார். அவர் அவன் மேலே ஒருவேளை உயிரை வச்சுருந்தாலும் என்னவோ தெரியல. பிராண சிநேகிதன் எதுன்னு சொல்லுது, நம்மளாம் உயிர் நண்பனுங்கிறோம். பிள்ளைகளில் கூட சில பிள்ளைகள் மேலே அவங்க அலாதி அனுபவிச்சு வஞ்சகம் பண்ணிலாம் கொடுக்கறது இல்லை. ஆனாலும் சில பிள்ளைகள் மேலே அவங்க அன்பு அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம சொல்ல முடியாது, கர்த்தரை தங்களுக்கு தெய்வமாய் கொண்ட ஜாதி நிறைய இருக்கும். ஆனால் அவர் சுதந்திரமாய் என்னை பேர் சொல்லி அழைத்திருந்தார். ஆனால் நான் பாக்கியவான், பிரியமானது, நீங்கள் பாக்கியவான். அந்த இடத்துல அவன் இருக்கிறான். ஆனால் அவன் என்ன செய்யலாம், விட்டுட்டு போயிட்டான். அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, வளர்த்தாங்க. வறுமையில், ஏழ்மையில், தரித்திரத்தில். ஆமாம், அவரால் இயன்றதை செஞ்சுருப்பாங்க. உங்கள் பெற்றோரும் அப்படிதான். இப்போ இருக்கிற பிள்ளைகளே நீங்கள் ஜாக்கிரதையாக இருங்க. ஒருவேளை உங்களுடைய மாம்சம், உங்களுடைய விருப்பம், உங்களுடைய சிற்றின்பங்கள்லாம் இருக்கும். அந்த காலத்துலலாம் இல்லாமல் இருந்துச்சா என்ன? இப்போ மட்டும்தான் உலகத்தில் சிற்றின்பங்கள்லாம் இருக்குது. 2K கிட்ஸ்ன்னு சொல்லிக்கிற இந்த பிள்ளைங்க நல்ல பேர் வச்சுருக்கிறாங்க. என்ன கிட்ஸா? 2K கிட்ஸா? அந்த காலத்துலலாம் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் சுய விருப்பத்தை செய்வதற்கு, விரும்புவதற்கு காரணங்கள்லாம் இல்லாமல் இருந்ததா? இல்லை. அநேக பேர் பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிஞ்சு நடந்துருக்குறாங்க. அதனால வருகிற ஆசீர்வாதம் புரியுது. இவங்க வந்துட்டான், வந்து கொஞ்ச நாள் அவங்க அப்பா அந்த ஏக்கத்தின் மத்தியில் இறந்துட்டாரு. சாவுக்கு போயாச்சு, முடிஞ்சது. மரணம், இங்கே சாவுன்னு சொல்லுவாங்கள்ல, எங்கள் ஊரில் துஷ்டி, மரணம் முடிந்தது, துஷ்டி. அப்போ வடக்கம் செய்து முடிச்சாயிடுச்சு. பின்ன கொஞ்ச நாள் கழிச்சு, அது ஒரு 2017 நடந்த சம்பவம்னு வச்சுக்கிடுவோங்க. கொஞ்ச நாள் கழிச்சு, ஒரு 6 மாதம், ஒரு வருடம், 1 வருஷம், 2 வருஷம் கழிச்சு இவனுக்கு இப்போ புத்தி வருது. ஐயோ, நான் போதவனுக்கு சொல்ல கேட்கலையே, நம்ம அப்பாவை நான் கவனிக்கலையே, அவங்களுடைய ஆசையை நான் நிறைவேற்றலையே, அவங்களுக்கு எதிராக நான் நடந்துட்டேனே, இப்போ நான் மனம் திரும்பிட்டேன், இப்போ நான் ஆண்டவரை தேடுறேன். ஆனால் இப்போ எங்கள் அப்பா இல்லை, நான் அவருக்கு கீழ்ப்படிய விரும்புகிறேன். எங்கள் அப்பா ஆசைப்பட்ட மாதிரி நான் வாழ விரும்புகிறேன். அதை பார்க்கறதுக்கு எங்கள் அப்பா இல்லை. இன்னைக்கு வேதனைப்படுறான், இன்னைக்கு அழுகுறான். கல்லறைக்கு போக மாட்டான். நல்ல பையன், அவன் கொஞ்சம் சத்தியத்தில் உள்ள பையன்றதுனால கல்லறைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. கல்லறை போய் பார்த்து அங்கே போய் நின்று அழ வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ அவன் வாஞ்சிக்கிறான், ஏங்குகிறான். அவனால் அதை சரி பண்ணவே முடியல. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட காலம் உங்களுடைய கைகளில் இருக்குது. நீங்கள் திருமணம் முடித்து நீங்கள் பிள்ளைகளை பெற்றிருந்தாலும் உங்களுக்கு பெற்றோர் இருப்பார்களானால், ஆவிக்குரிய தாய் தகப்பன் இருப்பார்களானால் சஞ்சலப்படுத்தாதீங்க, அவங்கள வேதனைப்படுத்தாதீங்க. ஆமாம், அவங்க பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் இந்த சந்தோஷத்தை தவிர வேறு எந்த சந்தோஷம் எனக்கு புரிதல்ல என்று யோகன் சொல்கிறார், அன்பின் சீசன் சொல்கிறார். ஆகவே நீங்கள் தேவனுக்கு பிரியமாய் வாழ, பெற்றோருக்கு பிரியமாய் வாழ நீங்கள் பிரயாசப்படுங்க. அப்போ உங்களுக்கு தெரியும் உங்களுடைய அன்பு யார் மேலே செலுத்தணும், தேவன் மேலே செலுத்தணும். பெற்றோர் மேலே இல்லைங்க, சகோதர சகோதரர் மேலே நான் கூட சொல்லிடுவேன். நீங்கள் எப்படி அன்பு பாராட்டணும் அப்படின்னா, சகோதரனுக்கு நீங்கள் அன்பு கூட கடனாளிகளாக இருக்கிறவங்க. நீங்கள் ஒன்றியவனுக்குள்ள போய் படிச்சிங்கன்னா நிறையா, ஆமாம், அன்பை கொடுத்து ஒன்றியவன் ஃபுல்லாகவே நீங்கள் படிக்கலாம். அது நல்லது தான், இந்த ஆவிக்குரிய ஜீவிக்கு. அதுதான் பக்தர் எழுதுறாங்க. ஒரு பாட்டு பாடினா நம்ம அந்த ஒரு பாட்டு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா நீங்கள் என்னோட கூட சேர்த்து பாடுங்க. தெரியும் தான் நினைக்கிறேன். வருவாய் தருணம் இதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் இயேசு வந்தே. தெரியுமான்னு நீங்கள் என்னோட கூட சேர்ந்து பாடுங்க. அழகு மாயை நிலைத்திடாதே,
அதை நம்பாதே மயக்கிடுமே, அழகு மாயை நிலைத்திடாதே. அதை நம்பாதே மயக்கிடுமே, வருகை ஓர் நாள் வந்திடுமே. மறவாதே உன் ஆண்டவரை, வருவாய் தருணம் இதுவே. வல்ல ஆண்டவரை சுவந்தை, வருவாய் தருணம் இதுவே. அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர், சத்திய வாக்கை நம்பியே வா, நித்திய ஜீவன் உனக்களிப்பார். சத்திய வாக்கை நம்பியே வா, நித்திய ஜீவன் உனக்களிப்பார். உன் பேரை ஜீவ புஸ்தகத்தில் உண்மையாய் இன்று எழுதிடுவார். வருவாய் தருணம் இதுவே. அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர், வருவாய் தருணம் இதுவே. அழைக்கிறாரே. அல்லேலூயா. நீங்க விசுவாசித்தீங்கன்னா, வந்தீங்கன்னா, அவரை சார்ந்து கொண்டீங்கன்னா, உங்களுடைய பெயரை அவர் ஜீவ புஸ்தகத்தில் எழுத தயாராக இருக்கிறார், ஆயத்தமாக இருக்கிறார். பிரியமானவர்களே, நீங்கள் நம்பணும், நீங்கள் வரணும், நீங்கள் கீழ்ப்படியணும், நீங்கள் விசுவாசிக்கணும், அவருக்கு பிரியமாய் வாழ முயற்சி செய்யணும். இவ்வளவுதான் அவனுடைய எதிர்பார்ப்பு. அதை செய்வோம். தேவன் அப்படிப்பட்ட கிருபைகளை நமக்கு தந்து நம்மை வழிநடத்தி நம்மை பாதுகாத்து நம்மை உயர்த்துவார். நீங்கள் வாசிக்கலாம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 55ஆம் அதிகாரம் 12-13 வாசிக்கலாம். நீங்கள் மகிழ்ச்சியை புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள். பர்வதங்களும் மலைகளும் உங்களுக்கு முன்பாக கெம்பீரமாய் முழங்கி, செடியின் மரங்கள் எல்லாம் கைகொட்டும். முட்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும். காஞ்சொரிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும். அது கர்த்தருக்கு கீர்த்தியாகவும் நிர்மூலமாகாத நித்திய அடையாளமாகவும் இருக்கும் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறார். ஒரு நிமிடம் சொல்லிக்கிறோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல அருமையான காலை வேளைக்கு அவங்க கண்டிச்சு விட்டுக்கிறோம். உங்களுடைய வார்த்தையை கொண்டு எங்களோடு பேசு, உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்து, நீர் மகிமைப்படுகிறார். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறேன், ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். தீர்க்கதரிசி சொல்கிறார், நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள். பர்வதங்களும் மலைகளும் உங்களுக்கு முன்பாக கம்பீரமாய் முழங்கி, வெளியின் மரங்கள் எல்லாம் கை கொட்டும். முச்செடிக்கு பதிலாக தேவதாரு விருட்சம் முளைக்கும். காஞ்சொரிக்கு பதிலாக மிருது செடி எழும்பும். அது கர்த்தருக்கு கீர்த்தியாகவும் நிர்மூலமாக நித்திய. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அழகாய் சொல்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் போராட்டம் இருக்குது, பிரச்சனை இருக்குது, தேவைகள் இருக்குது. இவைகளின் மத்தியில் தான் நம்ம கடந்து போகிறோம். ஆனால் ஆவியானவர் சொல்கிறார், ஆண்டவர் சொல்கிறார், தேவன் விளம்புகிறார், நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு. நம்முடைய பயணம், இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டாங்க. எங்கிருந்து புறப்பட்டாங்க? நீங்கள் சத்தியம் தெரிஞ்சவங்கிறதுனால நான் உங்களுக்கு ஷார்ட்டாக அப்படி சொல்கிறேன். எகிப்திலிருந்து புறப்பட்டாங்க. புறப்படும்போது அடிமைத்தனம், அவங்கள அவன் ஆளுகை செய்துட்டு இருந்தான். அப்படி அடிமைத்தனத்திலிருந்து புறப்படும்போது மகிழ்ச்சி இருக்குமா இருக்காதா? ஒரு அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை ஆகி, அப்பா இனிமே அவனுக்கு அடிமை இல்லை நம்ம அப்படிங்கிற இடத்துக்கு வரும்போது என்ன இருக்கும்? அதுதான் இருக்கிறது மகிழ்ச்சியாக. நம்மளும் அப்படிதான் பாவத்துக்கு அடிமையாக இருந்தோம், இந்த உலகத்துக்கு அடிமையாக இருந்தோம், சிற்றின்பங்களுக்கு அடிமையாக இருந்தோம். இப்போ நம்ம இன்ப காணலுக்குள்ள என்ன செய்யறோம்? பயணம் எடுக்கிறோம், பயணித்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் அன்னைக்கு மகிழ்ச்சியை நம்ம புறப்பட்டோம். அந்த மகிழ்ச்சி என்னால் என்ன செய்யணும்? இருக்கணும்.
ஆனால் இப்போ என்ன செஞ்சிருந்தோம்னா சோர்ந்து இருக்கும். இந்த சோர்வு, கவலை, பயம் இதெல்லாம் அவிசுவாசத்தினுடைய ரிலேட்டட். அவங்களுடைய உறவினர், அவங்களுடைய தலைமைக்கும் அவிசுவாசம். நீங்கள் உட்கார்ந்து யோசிச்சிங்கன்னா தெரியும். யார் பயப்படுவா அப்படின்னா, ஆண்டவர் மேலே நம்பிக்கை இல்லாதவன். ஆமாம். யார் கவலைப்படுவா அப்படின்னா, ஆண்டவர் மேலே பற்று இல்லை, விசுவாசம் இல்லை. ஆமாம், நீங்கள் உட்கார்ந்து யோசித்து பாருங்க. பயம், கவலை, சோர்வு இதெல்லாம் ஒவ்வொருவனுடைய நிலைகள், அவிசுவாசத்தினுடைய நிலைகள். பிரியமானவர்களே, அவைகள் நம்மளுக்கு இருக்கவே கூடாது. அதை வேலை எடுத்துடணும். நீங்கள் தைரியமாக சொல்லணும். ஒரு வேலை நம்ம ஒரு முட்டாள்தனம் பண்ணி அது அகலக்கால் வச்சு ஒரு வீடோ ஒரு வாகனமோ தெரியாமல் வாங்கிட்டோம்னா நீங்கள் ஒப்பு கொடுங்க ஆண்டவர்கிட்ட. என்னை மன்னியும் ஆண்டவரை, என்னை நான் தெரியாமல் கடன் வாங்கிட்டேன், இந்த பிரச்சனையை நான் வழியே போய் என்ன செஞ்சிட்டேன், என் மதிகேட்டு நிமித்தம் என் புண்கள் அழுகி என்ன செய்யுங்கிறான், நாற்றம் எடுக்குது என்று சொல்கிறான் சங்கீதக்காரன் 38. நான் தவறு பண்ணிட்டேன் அப்படின்னா நீங்கள் கேளுங்க. நீங்கள் கடன் வாங்கிட்டேன், வாங்கியிருக்க கூடாது, நான் செஞ்சுட்டேன் ஆண்டவரை, நீங்கள் மனப்பூர்வமாக மன்னிப்பு கேளுங்க. அந்த கடனை அடைக்க அல்லது அந்த கடன் கொடுத்தவன் உங்களுக்கு இறங்குவதற்கு ஏதாவது ஒரு வழியில் தேவன் உங்களை நடத்துவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். நீங்கள் மனம் திரும்பிட்டா போதும், நீங்கள் அதை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும், அதை அறிந்து கொண்டால் போதும். பிரியமானவர், அதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அவர் சொல்றாரு, மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? மகிழ்ச்சியாய் புறப்பட்டு நீ சமாதானமாய் போவாயினா நான் போறேன்னு அர்த்தம். நீங்க அந்த வார்த்தையெல்லாம் பைபிள் மட்டும் கட 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 கடன்னு வாசிக்காதீங்க. ஆண்டவரை என்னோடு பேசும் என்று சொல்லிட்டு நீங்க பொறுமையா வாசிங்க. அதுல நேரம் ஆயிட்டுங்கிறதுக்காக செல்ல வாசிக்கிறது, அதாவது டைம் இல்லை அதனால வாசிக்கிறது ஒன்றும் அது நீங்கள் எடுத்துக்கோங்களேன். பைபிளை பார்த்து படிக்கிறது தான் எனக்குலாம் சிறப்பாக தெரியும். வழி இல்லாத இடத்துல இருக்கிறோம், அப்பவும் நம்ம செல்லை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். எனக்கு பைபிள் தான் ரொம்ப இதே மாதிரி அதில் இருந்துச்சுன்னா படிச்சிடலாம். அதில் வேறு மாதிரி தான் வருது, லைனாக தானே வருது. அப்போ எங்கே எந்த பக்கத்தில் நம்ம படிச்சிருங்கிறது எனக்கு அந்த பேஜில் எந்த பக்கம்ங்கிறத ஞாபகத்தில் வச்சுருப்பேன். ஒருவேளை அதிகாரம் இந்த வசனம் எனக்கு இருப்பிட ஞாபகம் இல்லைன்னா எந்த பக்கத்தில் நம்ம படிச்சிருங்கிறத தேடி என்ன செஞ்சிடலாம். அதில் தேடணும், வார்த்தைகளை போட்டு தேடி எடுக்கணும். அதில் பார்க்கும்போது இருக்கிறது அந்த மைண்டில் நமக்கு இருக்குமான்னு தெரியல அந்த அளவுக்கு. ஆனால் நீங்கள் பைபிளை பற்றி பார்த்து தொடர்ந்து படிச்சிங்கன்னா அது உங்களுக்கு ஆரோக்கியமாகவும் உங்களுக்கு அது ஆசீர்வாதமாகவும் இருக்கும். அவர் சொல்கிறாரு, நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு. அப்படியானா நான் ஒருத்தருடைய ஆளுகைக்கு கீழே இப்போ பஸ்ஸில் பிரயாணம் பண்ணுறோம், அந்த டிரைவர் நம்மளை கொண்டு வந்து என்ன செஞ்சிருந்தாரு, பத்திரமா கொண்டு வந்து சேர்த்துடுறாரு. அப்படிதானே? ட்ரெயினில் பிரயாணம் பண்ணுறோம், வந்தே பாரத்தில் ஏறணும், ஆனால் சரியான நேரத்துக்கு கொண்டு வந்து என்ன செஞ்சிடறாங்க, கொண்டு போக படுவீர்கள்னா அப்படி தான். ஒருவருடைய தலைமைக்கு கீழே நம்ம இருக்கிறதா அர்த்தம். புரியுதா நான் பேசுறது? அவர் சொல்றாரு, நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போக படுவீர்கள்னா நீங்களா நடக்கல, நடக்கிறவனுடைய நடை அவனாலே ஆகிறதில்லை என்று வேதம் சொல்கிறது. பிரியமானவர்கள், எரேமியால நடக்கிறவனுடைய நட அவனால என்னது இல்லையா? வாசிங்களேன், எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 10ஆம் அதிகாரம் 23 வசனம் வாசிங்க. கர்த்தாவே, மனுஷனுடைய வழி அவனாலே ஆகிறதல்லவென்றும் தன் நடைகளை நடத்துவது நடக்கிறவனாலே ஆகிறதல்லவென்றும் அறிவேன். தேவ பிள்ளைகள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். மாம்சத்தை முடிவெடுத்துடக்கூடாது. கலாத்திய சபைக்கு எழுதும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நீங்க எப்படி முடிவெடுத்துட்டீங்க, மாம்சத்தில் முடிவெடுத்துட்டீங்கன்னு ஒரு திருச்சபைக்கு கடிதம் எழுதுகிறார். பிரியமானவர்களே, அப்ப எந்த அளவுக்கு அந்த திருச்சபை குறித்து ஒரு அறிந்து வைத்திருக்கிறார். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க. ஆவியினாலே ஆமா, ஆரம்பம் நல்லா இருந்துச்சு, ரட்சிக்கப்பட்ட துவக்கத்தில் நம்ம நல்லா இருந்துச்சு. ஆம், இப்பொழுது இப்ப நம்ம சோர்ந்து போயிட்டோம், வேற வழி இல்லை, என்ன செய்யறது? நம்ம போய் மனுஷத்துல நிற்போம். ஆண்டவர் சொல்றது, ஓ வழி என் வழி அல்ல, ஓ நினைவு என் நினைவு. வாசிங்க, ஏசாயா 55 8-9 வாசிங்க. சொல்றாரு, எவ்வளவு பன்மையில பேசுறாரு பாருங்களா.
என் நினைவு ஓன் நினைவுன்னு சொல்லல, அதை சொல்றாரு என் நினைவு நல்ல கணம் பொருந்திய தேவன் பிரியமானவர்களே. உங்கள் நினைவு அல்ல, நான் உங்களை மாதிரி நினைக்க மாட்டேன். நம்ம எல்லாரும் சொல்லுவோம்ல, நான் இவ்வளோ நாள் என்ன செஞ்சுட்டேன்னா, சில பிள்ளைங்க அப்படி என்று சொல்வது உண்டு. பரீட்சை நெருங்கும் போது படிக்கும் போதெல்லாம் என்ன செய்யறதில்ல, சரியாக காலேஜுக்கு போகிறதில்லை. ஆனால் போகணும், வேதம் சொல்கிறது உங்களுடைய வேலைகளை நீங்கள் சரியாக செய்யணும். காலேஜுக்கு போகணும், சொல்லிக் கொடுக்குறத கவனிக்கணும். ரொம்ப அதுக்கு நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணி படிக்கணுங்கிற அவசியம்லாம் இல்லை. ஆனால் படிக்கலாம், உங்களுக்கு தப்பில் படிங்க. உங்களுக்கு ஆண்டு கிருபை செய்வாங்க. நீங்கள் நேர்த்தியாக கவனித்தாலே போதும், உங்கள் மைண்ட் ஆண்டு வந்து ஞாபக சக்தி கொடுத்து உங்களுக்கு கிருபை செய்வார். ஆனால் சரியாக செய்கிறதில்ல. கடைசி நேரத்தில் போய் நான் வந்து ஜோம் பண்ணால் எனக்கு ஆண்டு எல்லோரும் கேட்குறது என்ன, உதவி செய்வார். ஆண்டு செய்வார். ஒரு தீர்மானம் எடுக்கணும், அடுத்த டிகிரி அல்லது அடுத்த பரீட்சை, அடுத்த செமஸ்டர், அடுத்த தேர்வுக்கு நான் போகிறதுக்கு முன்னால் இனி நான் ஒழுங்காக சர்ச்சுக்கு பள்ளிக்கூடத்துக்கு காலேஜுக்கு என்ன செய்வேன், போவேன். அங்கே கற்பிக்கிற காரியங்களை கவனிப்பேன். நீங்கள் தீர்மானம் எடுத்துட்டு ஜோம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆண்டு நிச்சயம் உதவி செய்யும். அடுத்த ஸ்டெப் நீங்கள் எடுக்கிறது என்ன செய்யணும், தேவ பிள்ளைங்க இல்லையா, நம்ம சரியாக இருக்கணும். எல்லா பசங்களும் கட்டடிக்கிற மாதிரி நம்ம போய் என்ன செய்யக்கூடாது. இல்லை நீங்கள் கட்டடிக்கிறீங்கன்னு நான் சொல்ல வரல, ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். உலகத்தோடு ஒத்து போகக்கூடாது. ஏப்பா நீ போய்ட்டு வா, நான் காலேஜுக்கு போகணும், எனக்கு அட்டண்டன்ஸ் வேணும், எனக்கு வருகை பதிவேடில் என்ன செய்யணும், என்னோட பேர் எழுதணும், நான் இருக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். மாற்றம் வரணும் பிரியமானவர்களே. அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்குறார். ஓன் நினைவு என் நினைவு அல்ல. கடைசி நேரத்தில் போய் நான் ஜோம் பண்ணும்போது இவா எனக்கு தனக்கு தேவைன்னு நம்மகிட்ட என்ன செய்யறா, வாரான்னு அவர் நினைப்பாரா? ஆண்டவருடைய நினைவை நம்ம இங்கேருந்து என்ன செய்யறது, ஒரு கெஸ் பண்ணுவோம் இல்லையா. ஒரு மனுஷன் நம்ம போகிறோம், அவனுக்கு உடம்பு சரியில்லை, ஆனால் நம்ம கால் பண்ணி விசாரிக்கணும், ஏதாவது செய்யணும். அப்போல்லாம் என்ன செய்யறது இல்லை, ஒரு உங்களுக்கு புரிவதற்காக சொல்கிறேன். நல்ல பெரிய ஐஸ்வர்யமுள்ள மனுஷன், நல்லா உதவி செய்யக்கூடியவனா, உடம்பு சரியில்லைன்னா ஒரு சர்ச்சில் ஒரு விசுவாசிக்கு உடம்பு சரியில்லைன்னா நம்ம என்ன செய்யணும், போகணும், விசாரிக்கணும், கேட்கணும். அப்போல்லாம் என்ன செய்யறது இல்லை. ஆனால் நமக்கு தேவைன்னு வரும்போது நம்ம போய் கேட்டால் நம்ம அறிவு என்ன சொல்லும், இவ்வளோ நாள் நம்மளை அவன் என்ன செய்யலை, தேடலை, நம்மளை மதிக்கவே இல்லை, ஒரு பொருட்டாகவே என்னடா, இப்போ இவருக்கு தேவை, இவர் என்ன செய்யறாரு, அது இயல்பு தானே. இந்த நினைப்பை தான் அவர் சொல்றாரு, ஓன் நினைவு என்னுடைய நினைவு. புரியுதா நான் பேசுறது உங்களுக்கு? நீங்க கவனமா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். தெரியுமா, ஓ நீ நினைக்கிறப்போ நான் வந்து இது தப்பு பண்ணிட்டேன், உங்க தேடலை, இப்போ நான் என்னுடைய சுயநலத்துக்காக என்னுடைய தேவைக்காக நான் வாரேன்னு சொல்லி நீ என்ன செய்யற, நினைக்கிற. நம்ம அப்படிதான் நினைக்கிறோம், நம்ம தேவைக்கு போறது சுயநலம் தானே அது. இப்போ நீங்க 8 வாசிங்களா 7 வாசிங்க. பாருங்க, அந்த துன்மார்க்கன் தெளிவாக போட்டாரு. ஆண்டவர் தேடாத சுயநலமாய் வாழ்ந்த ஒருவன் என்ன செய்யணுமா, தன் வழியையும் அக்கிரமக்காரன் என்ன நினைச்ச நீ, என்னை பத்தி நீ ஒரு முடிவு பண்ணிக்கிற, நான் வந்து சுயநலமா நீ இருக்கிற அப்படின்னு நினைச்சு அவனை நினைப்பேன்னு நீ என்ன செஞ்சுக்கிற. அக்கிரம அளவு அதிகமாகும் போது தான் பிரச்சனை பிரியமாக. ஏசா மனமதுல தேடி கண்டறியாமல் போனான்னா அவன் பெற்றோருக்கு கீழ்ப்படியவே இல்லை. அப்பா அம்மா சொல்றது அவன் கேட்கவே இல்லை. அவங்களுக்கு பாரமா, அவங்களுக்கு விரோதமா, அவன் இது எது அப்பாவுக்கு அம்மாவுக்கு பிடிக்காதோ அதை செய்து அவர்களுக்கு அவன் மனநோவா இருந்தான் இந்த வேதம் சொல்கிறது. அவன் மட்டும் இல்லை, அவனும் அவனுடைய மனைவியுமே மனநோவா இருந்தாங்க. நான் சொல்றேன், வேதம் சொல்லுது. நீங்க வீட்டில் போய் வாசிங்க, ஆதிகாரத்தில் 39 கடைசியா இருக்கும். மனநோவா இருந்தானா. அதனால நம்ம அந்த சாப்டர்ல போகண்டா. உங்களுக்கு அவருக்கு மன்னிப்பதற்கு ஆமா அவர் இரக்கம் உள்ளவராக இருக்கிறார், அவர் தயவு உள்ளவர். மீகா 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் வாசிங்க. 7:19 இறங்குவார். அவர் சொல்றது நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி, அவர் அடக்கிறார்னா என்ன செய்யறதெல்லாம் பார்த்து பார்த்து அவர் அடக்கிறார். பிரியமானவர்களை அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் போட்டு விடுவார். தேவரீர் அந்த அக்கிரமத்தை பொறுத்து மீறுதலை மன்னிக்கிற உமக்கு ஒப்பானவர் இருக்கும் பாருங்க. மீகா 7ஆம் அதிகாரம் தானே 18 ஆகும். பொறுத்து மீறுதல்களை மன்னிக்கிறதற்கு உமக்கு ஒப்பான தேவன் பூமியிலே இல்லை என்று சொல்கிறார்.
அதனால நம்ம திரும்ப திரும்ப என்ன பாவம் செஞ்சிடலாம்னு நினைச்சீங்க, தவறா பொருள் கொண்டுறாதீங்க. நீங்க நினைச்சீங்கல்ல, நான் இம்மைக்காக மாத்திரம் வந்துட்டனோ, என்னோட சுயநலத்துக்காக மட்டும் நான் வந்துட்டனோ நீங்க நினைக்கிறீங்க இல்லையா? ஒருவேளை அப்படி என்ன உங்களுக்குள்ள இருக்குமானா அதை எடுத்து போட்டுருங்க. துன்மார்க்கன் அப்படிப்பட்ட மனிதன் தன் அக்கிரமத்தை வாசிங்க. ஏசாயா 55. துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு அதை விட்டு அதை நீங்கி அதை விட்டு கர்த்தரிடத்தில் திரும்ப கடவன். அவர் ஒவ்வொருவர் மேலும் மனதிருகுவார். பிரியப்பட்ட அன்புள்ள தேவன், அவர் நம்மேல் மனதிருகுவார். இங்க வேற உலக அறிவுக்கு இடம் கொடுத்துறாதீங்க, மாம்ச முயற்சி எடுத்துறாதீங்க. நீங்க நம்முடைய தேவனிடத்துல என்ன செஞ்சிருங்க? திரும்பி வந்துருங்க. இவரை போல தயைப்படுத்த தேவன் ஒருவரும் இல்லை. பிரியமானவர்களே, இவர் தயைப்படுத்தவர். நல்லவன் கர்த்தரிடத்துல என்ன செய்வானா? நல்லவன் கர்த்தரிடத்துல நீதிமொழிகள் 11:27 நினைக்கிறோம். நல்லவன் கர்த்தரிடத்தில் தயப்படுவான் இல்லையா? சரி, வேதம் சொல்கிறது நல்லவன் கர்த்தரிடத்தில் என்ன செய்வானா? தயை பெறுவான் என்று சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, தயையை தேடணும். நீதிமொழி 11:27 வாசிங்க. நன்மையை வேதம் சொல்கிறது, நன்மையை ஜாக்கிரதையுடன் தேடுகிறவன் நன்மையை பெறுவான் தானே சொல்லணும். நான் பேசுறது உங்களுக்கு புரியுதா? நன்மையை ஜாக்கிரதையுடன், சும்மா தேடக்கூடாது. எப்படி தேடணுமா? பி கேர்ஃபுல். ரொம்ப ஜாக்கிரதையா நீங்க தேடணும். நீங்க தேடனா என்ன கிடைக்கும் சொல்லணும்? என்ன தேடணும் நம்ம? நான் பேசுறது உங்களுக்கு புரியுதா இல்லையா? என்ன தேடணும் நம்ம? அப்ப வேற என்ன சொல்லியிருக்கணும்? நன்மை தான் சொல்லியிருக்கணும். ஆனா என்ன சொல்றாரு? அதுல மேலான ஒரு ஸ்டெப், அதனுடைய நிலைகள்ல நன்மையை விட மேலான ஒரு நிலை என்னன்னா வாசிக்கலாம். நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். நல்லவன் இருக்காங்க இல்லையா? அந்த நல்லவனுக்கு ஆண்டவர் சொல்றாரு, மனைவியை கண்டடைகிறவன் இது நன்மை. அடுத்தது இந்த தயை இருக்கு இல்லையா? இந்த தயை தான் புத்தியுள்ள ஸ்திரீ. மனைவி எல்லாருக்கும் கிடைக்கும், புத்தியுள்ள மனைவியோ கர்த்தர் அருளும் ஈவு. மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறவன் மாற்று கருத்து இல்லை, அது சந்தோஷம். ஆனா உங்களுக்கு புத்தியுள்ள ஸ்திரீ வேணுமா? புத்தியுள்ள மனைவி வேணுமா? நீங்க கர்த்தர்ல என்ன செய்யணும்? தயவை பெறணும் பிரியமானவர்களே. அந்த தயவை பெற்றுட்டு அந்த தயவில் நினைச்சிருக்கணும். அவருக்கு பிரியமா வாழணும், சோர்ந்து போகாம. ரோமர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க. சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு அவர் நித்திய ஜீவனை அளிப்பார். பிரியமானவர்களே, அதுக்கு நேராக இருக்கணும் நம்முடைய ஓட்டம். ஆனால் நன்மை செய்யும் போது தான் சோர்வு வரும். ஏன் சோர்வு வரும் அப்படின்னா, நன்மையை பெற்றுட்டு நம்மளே சொல்லுவாங்க, நம்மகிட்ட நன்மையை பெற்றுடுவாங்க, நம்மளை பார்த்து துரோகின்வாங்க. எப்படி பிரதர் அப்படி சொல்லுவாங்களா? நான் அந்த பாதையில் கடந்து வந்திருக்கேன் பிரியமானவர்கள். அதிக நன்மையை பெற்றவன் தான் சொல்லுவான் கடைசியில் நம்மளை பார்த்து துரோகின்மா. ஜீவனை கொடுக்க வந்தவரை பார்த்து சொன்னாங்க, பெயர் அப்படினால பிசாசுகளை நன்மை செய்தார். இந்த ஜனங்கள் அவரை விட்டு வைக்கலையே. ரொம்ப ஞானமுள்ள இந்த பூமியில் உள்ள ஜனங்களே அதிக ஞானவான்கள் இஸ்ரவேலர்கள் என்று சொல்கிறார்கள். யூதர்கள் இஸ்ரவேலர்கள் ஆண்டவரை என்ன செய்யல? சும்மா வரல. சில பேர் அடைஞ்சிட்டாங்க. அதனால நமக்கு ஜீவன் கிடைத்தது, நமக்கு மீட்பு கிடைத்தது பிரியமானவர்களே. ஆனால் அந்த நன்மையில
அந்த தயவுல நீங்க நிலைச்சிருக்கணும். அந்த தயவுல பெருமை பாராட்டக்கூடாது, தீமையை தேடக்கூடாது. தீமையை அதான் வேதம் சொல்லுகிறது. வாசிங்க 11:27 வாசிங்க. நீதிமொழிகள் 11:27. நன்மையை ஜாக்கிரதையுடன் தேடுகிறவர் தயையை பெறுவார். அல்லேலூயா. அதுக்கப்புறம் தீமையை செய்கிறவனுக்கோ என்று வேதம் சொல்லல. தீமையா அதாவது நாடுகிறவன் அப்படின்னு சொல்ல வேண்டாம், நினைக்கிறவன் வச்சுக்கோங்களேன். ஆமா, அதான் பொருள். இந்த ஆவியின் பிரமாணத்தில் ஒரு காரியம் உண்டு. அதை பற்றி எடுக்கணும்னா நேரம் ஆயிடும். நமக்கு செய்தி 8 மணிக்கு முடிக்கலையா? 8 மணி ஆயிட்டா? ரொம்ப தாமதமாக கொடுத்தீங்களா? என் கையில் 36 நிமிஷம் தான் ஓடி இருக்கு. பரவாயில்ல, முடிச்சிடலாம். சரியான நேரத்தில் முடிக்க ஒழுங்கு எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். மகிழ்ச்சியாய் புறப்பட்டு சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள். ஆண்டவர் சொன்னால் அது சொன்னதுதான் பிரியமானவர்களே. இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரே ஒரு காட்ட மீகா 7:15 எடுங்க, டக்கு முடிச்சிடலாம். மீகா 7:15 டைம் போனது. நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே அவர் சொல்றாரு. நீ எகிப்து தேசத்துல புறப்படும் போது, புறப்பட்ட நாள்ல அதான் அர்த்தம். புறப்படும் போது, அதை நீ கிளம்பும் போது அதெல்லாம் அர்த்தம். புறப்பட்ட நாளில், முந்தின நாள் இல்லை, அதுக்கு முந்தின வாரம் இல்லை, அந்த நாட்கள்னு சொல்லலை. நல்லா வாசிங்க. புறப்பட்ட நாளில் அன்னைக்கு நடந்தது போல அதிசயங்களை தேவன் என்ன செய்வாராம் உங்களுடைய பிரயாணத்துல. இப்ப நம்ம பரலோகத்தை நோக்கி பிரயாணம் பண்றோம். அந்த பிரயாணத்துல தேவன் உங்களுக்கு அதிசயங்களை காண பண்ணுவேன். அதே சத்தியம் என்னன்னு சொல்றேன். நீங்க யாத்திராகமம் வாங்க, கொஞ்சம் வேகமா எடுங்க பார்ப்போம். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் இவனை சந்திக்கிறார். யார? நம்ம தலைவர் மோசையை சந்திக்கிறார். நம்ம எல்லாருக்குமே தெரியும். 3ஆம் வசனம் 4ஆம் வசனம் நீங்க வாசித்தீங்கன்னா, அப்போ அவனை சந்திச்சு அவனை பேசுறது, என் ஜனங்கள் எகிப்தில் நினைச்சுறாங்க, ரொம்ப அடிமையா இருக்கிறாங்க, நீ அவனை என்ன செய்யணும், விடுதலை பண்ணி கூப்பிட்டு வரணும்னு சொல்லும் போது அவன் சில காரியங்களை சொல்றாரு. பார்வனுடைய இதயத்தை நான் கடினப்படுத்துவேன், அவன் வாதைகளை பார்ப்பான், இப்படி பிரச்சனையெல்லாம் அவன் சந்திச்சு அதுக்கப்புறம் தான் அவங்களை என்ன செய்வான், புறப்பட பண்ணுவான்னு சொல்லிட்டு அப்பவே சொல்றாரு. நீங்க வாசிங்க யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 19, 20, 21, 22 வாசிங்க டக்குன்னு. அப்பமே சொல்றாரு. இன்னும் வாதெல்லாம் காட்டல. இவன் வந்து 18 ராஜாட்ட போய் பேச போறான். அப்பமே சொல்றாரு, அவன் என்னுடைய கையின் வல்லமையை கண்டால் ஒழிய போக விடான் அறிவேன். ஆகையால் சகலவித அற்புதங்களாலும் பாதிப்பேன். அதற்கு பின் அப்புறம் தான் எப்பவுமே சொல்லிட்டாரு. அதாவது சம்பவங்கள்லாம் நடக்க முன்னாலே மோசையை கூப்பிட்டு சொல்லிட்டாரு, நான் இதெல்லாம் செய்ய போறேன்னா. அப்பொழுது பண்ணுவேன் அவர் சொல்றாரு. அப்பவுமே சொல்லிட்டார் பிரியமா, நீங்க போகும்போது வெறுமையாய் மகிழ்ச்சியாய் போவீர்கள் என்று சொன்னார் பிரியமானவர்களே. இப்பொழுது நம்மை பற்றி சொல்கிறார், நீங்கள் நம்பினால், நீங்கள் விசுவாசித்தால் உங்களுடைய வாழ்க்கை முழுவதும் நீங்கள் மகிழ்ச்சியாய் தேவனாலே நடத்தப்படுவீர்கள், மகிழ்ச்சியாய் சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள். நம்ம தான் செய்யணும், விசுவாசிக்க செய்யணும். அவர் செஞ்சு காட்டினவர். தொடர்ந்து வாசிமா. ஒவ்வொரு ஸ்திரீயும் பக்கத்து வீட்டில் அயலகத்தார் இடத்திலும் தன் தன் வீட்டில் தங்குறவன் இடத்திலும் வெள்ளி உடைமையையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டு வாங்குவாள். அந்த நகை, அந்த ஆடை ஆபரணங்களை நீங்க உங்க குமாரருக்கு உங்க குமாரத்தையும் என்ன செய்வீங்க, தரிப்பிப்பீங்கன்னு சொல்லி முடிச்சுட்டாரு. இதுக்கு அப்புறம் தான் பார்வையோட போய் பார்க்குறாங்க, சந்திக்கிறாங்க, வாதிகள்லாம் நடக்குது, எல்லாம் முடிஞ்சு இப்போ வாங்க 12ஆம் அதிகாரம் கடைசி தலைப்பிள்ளை சங்காரம் நடக்க போது. தலைப்பிள்ளை சங்காரத்தில் என்ன செய்யறாரு? 12ஆம் அதிகாரம் 28, 29 வாசிங்களா. நடுராத்திரியிலே சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும். யாத்திராகமம் 12, 28, 29. பார்வோனுடைய தலைப்பிள்ளை முதல் காவல் கிடைக்கிற அடிமையா இருக்கிற தலைப்பிள்ளை வரைக்கும் ஒட்டுமொத்த ஜனத்துக்கு முதல் பேரா சங்காரம் பண்ணிட்டான். சங்கார தூதன் வந்து அழிச்சிட்டாரு. அது மட்டுமல்ல, அவங்க வீட்டில் இருக்கிற ஆடு மாடு கோழி எல்லா ஜீவன்கள் இருக்கு இல்லையா, அந்த வீட்டில் வளர்க்கிற விலங்குகளையுமே தலைப்பிள்ளைகள் என்ன செஞ்சிட்டாரு,
கர்த்தர் அளித்தார் பிரியமானவர்களே. வீட்டில் தலைப்பில் செத்துக்கிட்டு, வீட்டில் தலையில் முதல் பிறந்த ஆட்டுக்குட்டி செத்துட்டு, முதல் பிறந்த மாடு செத்துட்டு, தலைப்பில் மொத்தமும் போயிட்டு. கவனிக்கிறீங்களா? எகிப்து தேசத்தில் நீ புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே நீங்கள் மகிழ்ச்சியாய், நீங்கள் சமாதானமாய் கொண்டு போகப்படுவீர்கள். விசுவாசிக்கும் பொழுது பிரியமானவர்களே, எல்லாம் செத்துட்டான். வாசிக்க தொடர்ந்து. யாவரும் மகா குக்குரல் உண்டாயிடுச்சு. சாவு இல்லாத வீடே இல்லை. நீங்கள் சொன்னபடியே கர்த்தருக்கு நீங்கள் சொன்னபடியே உங்கள் ஆடு மாடுகளை ஓட்டிக்கொண்டு போங்கன்னு சொல்றான். எங்களை ஆசீர்வதிங்கன்னு சொல்றான். எகிப்தியர் நாங்கள் எல்லாரும் சாகிறோமே என்று சொல்லி தீவிரமாக எங்கள் ஜனங்களை தேசத்திலிருந்து என்ன செஞ்சிடனா அனுப்பிவிட அவங்க மிகவும் ஃபோர்ஸ் பண்றான். நீங்க போங்க போங்க சீக்கிரமானுங்க. சாப்பாடு ரெடி பண்ணல, எடுத்து கட்டுறான். தோல் மேல் எடுத்துக்கொண்டு மோசே 3ஆம் அதிகாரம் நம்ம வாசித்தோம் இல்லையா? அங்க சொல்லி இருந்தபடி இஸ்ரவேல் ஜனங்கள் ஒவ்வொருத்தருடைய வீட்டை கவனிக்க பிரியமானவர்களே. ஆண்டவர் சொன்னா உன் நினைவு என் நினைவு இல்லைன்னு சொன்னாலும் சொன்னது பிரியமானவர்களே. வீட்டில் தலைப்பிள்ள செத்து கிடக்கு, வீட்டில் தலைப்பிள்ள செத்து கிடக்கு, ஆடு மாடு செத்து கிடக்கு, கோழி செத்து கிடக்கு. இவன் போய் கேட்குறான், ஐயா அந்த பொண்ணுக்கு நீங்கள் நெக்லஸ் வாங்கி வச்சிங்கல்ல, அந்த நெக்லஸா தங்கம் போடலாமா? போ, நீங்கள் சொல்லிட்டீங்கன்னு நினச்சிடாங்க. ஆண்டவர் அங்கே என்ன சொன்னாரோ அதை செஞ்சு காட்டினார். நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் பிறகு அதை பிடிச்சிட்டு என்ன செஞ்சிடாங்க, என்கிட்ட வந்து கேள்வி கேட்காதீங்க. ஆண்டவர் உங்களை எப்படி நடத்தணும் நீங்கள் அப்படி நடத்தலாம். ஆனால் ஆண்டவர் அன்னைக்கு சொன்னார், வெள்ளி உரிமை கேட்டாங்க. அந்த செயின் இருக்குல்ல, அந்த லாங் செயின் இருக்குல்ல, அந்த ஒட்டியான இருக்குல்ல, அந்த கம்மல், அந்த தோடு, என்ன வெள்ளி உரிமையோ என்ன பொண்ணுடைமையோ அத்தனையும் கேட்டாங்க பிரியமானவர்களே. அதெல்லாம் ஆசரிப்பு கூடாதுக்கு உதவிச்சு. அதை நம்ம பின்னொரு நாட்களில் பார்க்கலாம். சொல்கிறான், வீட்டில் என்ன இருந்துச்சு, எகிப்துடைய வீட்டில் என்ன நடந்துச்சு? சாவு இருந்துச்சு பிரியமானவர்களே. புரியுதா நான் பேசுறது உங்களுக்கு? ஆண்டவர் சொன்னது வீட்டில் பிள்ளை செத்து கிடக்கு, தலைப்பிள்ளை செத்து கிடக்கு. ஒரு வீட்டில் திருமணம் ஆகிருக்கும், அப்படின்னா திருமணம் ஆகி அவன் பிள்ளை பத்திருப்பான், அவன் பொண்டாட்டி விதவையா இருப்பா. இவன் போய் கேட்குறான், உங்க பொண்டாட்டிக்கு வச்சிருந்தீங்க இல்லையா ஒட்டியான கொடுன்னு, எப்படி இருக்கும்? அவன் சொல்லியிருப்பான், அப்பங்கிற சொல்லியிருப்பான், மாமங்கிற சொல்லியிருப்பான், அவன் புருஷன் சொல்லியிருப்பான், குழந்தைன்னு சொல்லியிருப்பான். அண்ணனே போய் சேர்ந்துட்டான், என் பிள்ளையே போயிட்டு இந்த நகை எனக்கு என்னத்துக்கு எடுத்து கொடுமா. எகிப்து தேசத்திலே நீங்கள் புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே மகிழ்ச்சியாய் உங்களை சமாதானமாய் கொண்டு போவார். நீங்கள் நம்பும் போது பிரியமானவர்களே, அவருடைய உயர்வெல்லாம் அவங்க அறிவுக்கு எட்டாது, அவருடைய ஆசீர்வாதம் எல்லாம் நம்முடைய அறிவுக்கு எட்டாது, அது நம்முடைய செவிகளில் தோன்றாது. அது அறிவு கேட்டால் அன்பு பிரியமானவர்களே, அதை அறியணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். வாசிமா தொடர்ந்து 33 35 சொல்லி இருந்தபடி, அது மோசேல ஆண்டவர் சொல்லியிருந்தனால தேவன் சொல்லி இருந்தபடி இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தியரிடத்தில் வெள்ளி உடைமைகளையும் பொன்னுடைமைகளையும் வஸ்திரங்களையும் கேட்டார்கள். தயவு கிடைக்கும் பிரியமானவர்களே. அந்த தயவுல நீங்கள் நினைச்சிருக்கணும், பெருமை பாராட்டக்கூடாது. ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளை போல நீங்கள் வாழ விரும்பினீங்கன்னா அவங்களுக்கு அப்படிப்பட்ட கிருபையை தருவார். அவங்கள கொள்ளையிட்டாங்க எகிப்து தேசத்தில், பிள்ளை செத்து கிடக்கும். நீங்கள் உட்காந்து யோசித்து பாருங்களேன், ஆண்டவர் பெரியவர், உங்களை நடத்துவார். அப்படியே என் வாயிலிருந்து 55:11 வாசிங்க. ஏசாயா முடிச்சிடலாம். நீங்கள் மகிழ்ச்சியாய் புறப்பட்டு கொண்டு போகப்படுவீர்கள். போதும், 55:11 வாசிங்க. அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனம் இருக்கும், அது வெறுமையாய் திரும்பாது பிரியமானவர்களே. ஆண்டவருடைய வார்த்தை சொன்னதை செய்யும். அது வெறுமையாய் இடத்துக்கு திரும்பாமல் நான் விரும்புகிறதை செய்து நான் என்ன காரியமாய் அனுப்பினேனோ அந்த காரியம் ஆக முடிக்காது வாய்க்கும் பிரியமானவர்களே. நீங்க ஆண்டவரை தியானிங்க, அவரை பற்றி அறிவை நீங்க இன்னும் யோசிங்க, கேளுங்க. அவர் உங்களுக்கு உதவி செய்து நன்மை செய்து உங்களை ஆசீர்வதித்து உங்களை மேன்மைப்படுத்தி உங்களை உயர்த்தி உங்களை பெரியவர்களாக்கி விடுவார் பிரியமானவர்களே. நீங்க நம்பினா போதும், விசுவாசித்தா போதும். அப்படிப்பட்ட கிருபையில தேவனத்துல கேளுங்க. ஒரே ஒரு கோரஸ் பாடி முடிக்கலாம். எப்படி அது பாட்டு தெரியுமா? எப்படி பாடுவேன் நான் என் இயேசு எனக்கு எல்லாம் சேர்ந்து பண்ணலாம். எப்படி பாடுவேனா என் இயேசு எனக்கு செய்த, உற்சாகமா பாடுங்களேன். எப்படி பாடுவேனா
என் இயேசு எனக்கு செய்ததை ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். பிரியமானவர்களே, ஒரு வழி அடையும் போது நம்ம ஆண்டவர் பல வழியில திறந்து உங்களை ஆசீர்வதித்து உங்களுடைய தேவைகளை சந்தித்து உங்களை மேன்மைப்படுத்தி உங்களை உயர்த்தி அவருடைய பாதையில் சத்தியத்தின் பாதையில் நடத்துவார். அதனால தான் சொன்னார் எபேசியர் 5:1 நீங்கள் பிரியமான பிள்ளைகளை போல நடக்கணுமா? எப்படி? தேவனுக்கு பிரியமான பிள்ளையாம். பிள்ளைகள் அநேகம் உண்டு, எல்லாரும் பிள்ளை என்று சொல்ல முடியும். ஆனால் பிரியமான பிள்ளையாய் தேவன் உங்களையும் என்னையும் பார்க்கிறார். அந்த குணாதிசயங்கள் நம்ம இடத்துல காணப்படணும். கசப்பு இருக்கக்கூடாது, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்கக்கூடாது. ஆகவே அப்படிப்பட்ட எல்லா துர்க்குணத்தையும் நம்மை விட்டு நீக்கி தேவனுக்கு பிரியமாய் வாழ முயற்சி செய்வோம். தேவன் அப்படிப்பட்ட கிருபையை தந்து நம்மை வழிநடத்தி நம்மை ஆசீர்வதித்து நம்மை மேன்மைப்படுத்தி உயர்த்த அவர் வல்லமையும் நீதியும் என்னென்றைக்கு நம்மை உயர்த்த வல்ல தேவனாக இருக்கிறார். தேவனை சோதரிக்கலாம். தேவன் கொடுத்த நல்ல வார்த்தைக்காய் சோதரம் பண்ணுங்களா.